வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். இன்றைக்கி நம்ம எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக நம்ம பார்க்க வந்த தகவல் பார்த்திங்கன்னா, சனி வக்கர பயிற்சியில் ரிஷப ராசிக்கு எப்படி பலன்கள் கிடைக்கப்படுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசின்னு சொல்லும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரிஷப ராசியோட அதிபதினு பார்க்கும்போது சுக்கிரனை தான் குறிக்கும். அப்போ சனி வக்கர பயிற்சிக்கும் இவருக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சனி வக்கர பயிற்சின்னு இருக்கும்போது சனி பகவான் பின்னோக்கி செல்வன்னு சொல்லுவாங்க. அதாவது நட்சத்திரங்களுக்கு பின்னோக்கி வருவார். இப்போ பூரட்டாதி உத்திரட்டாதின்ற போது பூரட்டாதி அவிட்டத்துக்கு சதயத்துக்கு இறங்குவார். அந்த மாறுறாரு பார்த்தீங்களா? அப்போ இந்த மாற்றம்ன்ற விஷயம் எப்படி இருக்குன்னா, என்னென்ன பலன்கள் மாறும். ஆனால் கண்டிப்பாக வக்கர பயிற்சின்றது வந்து எல்லா கிரகங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் எல்லா கிரகங்களுக்கும் சேர்ந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுப்பார். அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சனி வக்கர பயிற்சியில் வந்து என்ன பலன் கிடைக்கும்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ இங்கே ஒரு கணக்கு போடுங்க. இந்த ராசிக்கு 10ஆம் இடம் இருக்கும்போது உங்கள் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை அவர் கொண்டு வர போகிறார். அது மட்டும் கிடையாது, சனி பகவானுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், சனி பகவானுக்கு வந்து 3, 7, 10ன்ற ஒரு இது உண்டு, ஒரு பார்வை உண்டு. அந்த பார்வைக்குள்ள சிறப்பு உண்டு. அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடங்கள் சிறப்பு உண்டு. அப்படி போது ரிஷப ராசிக்கு 3, 7, 10ன்ற போது அயன சயனஸ்தானம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய விரயஸ்தானத்தை பார்ப்பாரு, சுகஸ்தானம் 4 இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தையும் அவர் பார்க்க போகிறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் என்ன பலன்களை தான் கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, தொழில் ரீதியாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நல்லா பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக மாற்றம் இருக்கும்போது எப்படி தொழில் ரீதியாக மாற்றம்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி எடுத்துருக்கீங்க, அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு அவர் கண்டிப்பாக ஒரு உதவி செய்வார். அது மட்டும் கிடையாதுங்க, நிதானம் ரொம்ப தேவை இந்த காலகட்டங்களில். ஒரு நிதானமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நற்பலனை கொடுக்கும். அதாவது இந்த இதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சனி பயிற்சி டைமில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் உண்டுங்க. சக ஊழியர்களுடைய உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்துடுவீங்க. அதாவது அது கொஞ்சம் குறையும். அது மட்டும் கிடையாது, லாபம் உண்டுனாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு சம்பள உயர்வுக்கான இடமாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பும் உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துட்டுருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அரசு தொடர்பான ஒரு விஷயத்தில் ஒரு இழுபறி இருந்துட்டு இருந்திருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அந்த விஷயங்களும் நடந்து முடியறதுக்குரிய காலம் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி வக்கர பேச்சுன்ற போது கரெக்டாக ஜூலை மாதத்துலேருந்து அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு 5 மாதத்துக்கு இருக்குது. அப்போ இந்த 5 மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குடும்பம் இருக்கும் பார்த்தீங்களா? குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து ஆராய்ந்து பார்த்தால் அதில் வந்து பெரியவர்களோட பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் அவங்க சொல்கிறது சரியாக இருக்குன்னு நீங்கள் இது எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக அமையதுக்கு வாய்ப்புண்டு. முக்கியமான விஷயம், கவனமான விஷயம், வாகனங்கள் விஷயத்தில் வந்து அதிக கவனம் செலுத்துங்கள். ரொம்ப வந்து ஏன்னா சில நேரங்களில் ஒரு ப்ராப்ளம் வந்து அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வண்டியில் மெக்கானிக் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் வரும், அது வந்து சரியாகிற மாதிரி இருக்கும். வேகம் வேண்டாம், சரிங்களா? ரொம்ப வேகம் எடுக்க வேண்டாம். வண்டியில் போகும்போது நிதானமாக போங்க, நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், முக்கியமான விஷயம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வக்கர பயிற்சி டைமில் வந்து திருமணம் சார்ந்த விஷயம் கைகூடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா பாருங்களா, 10ஆம் இடத்துல குருவும் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இந்த 2 கிரகங்களுடைய ஒரு சேர்க்கையோ ஒரு பார்வையோ எல்லா விஷயங்களும் ஒரு விதமான நன்மைகளை கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கலத்திரஸ்தானம் சொல்கிற 7ஆம் இடத்தை பார்க்காரு. பொதுவான இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக திருமணத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இன்னொரு விஷயங்க, அரசியல் இருப்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேச போய் அது உங்களுக்கு வந்து பாதகமாக வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால அரசியல் பிரமுகர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்கிட்டையுமே எதுவுமே ஷேர் பண்ணாமல், ஏன்னா நீங்கள் ஒரு யதார்த்தமாக பேசுவீங்க, ஆனால் அது உங்கள் மேலேயே ஒரு பிரச்சனையை கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டாகிறது. அதனால கொஞ்சம் இதாக இருந்துக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து சொத்து சம்பந்தமான விஷயங்களையும் காட்டுதுங்க, சரிங்களா? சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது ஒரு லேண்ட் விஷயமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலுமே அதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 1க்கு 2 தடவை படித்து பார்த்து வில்லங்கங்கள் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை முடிக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் உண்டுங்க. முக்கியமான விஷயம், பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து தடவை ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. பொருளாதாரம் சார்ந்த ஒரு முன்னேற்றம் இருக்கும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார முன்னேற்றம் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றிவிடும். கடனை அடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பையும் உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா ரிஷபம்ன்ற போது சுக்கிரனை உரிக்கும்.
சில ஆடம்பரத்துக்காக நீங்கள் வாங்கின கடனை இப்போ அடைக்கிறதுக்குள்ள ஒரு காலம் வந்திருக்கு. அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போகும். முக்கியமான விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் ஆரோக்கியம் சார்ந்து வயிற்று பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுநீரக பிரச்சனைகள், அதாவது கரெக்டான நேரத்தில் தண்ணி குடிக்கிறது, தண்ணி இந்த மாதிரி, அதாவது உணவு சம்பந்தமானது, உடல் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறதுனால உங்களுக்கு வந்து சில மாற்றங்களை காட்டிகிட்டு இருக்கு. அதே நேரத்துக்கு சனி பகவான் உங்களுடைய ஜாதகப்படி இந்த காலகட்டங்களில் வந்து, அதான் நான் ஒரே விஷயம் நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட வந்து, எல்லா வழிபாடும், அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட குலதெய்வ வழிபாடு உங்களுடைய எப்படி சொல்ல, உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாகவும் சில கிரக மாற்றங்கள் எல்லாமே இது பண்ணும்போது சனி பகவான் வந்து கண்டிப்பாக உங்களை சில விஷயங்களில் காப்பாற்ற விட போகிறாரு. அதனால் நீங்கள் வந்து எதையும் இது பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த விஷயங்களுக்கான தேடுதலை தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு சிறப்பான காலகட்டமாக தான் அமைய போகுது. நிறைய பிரச்சனைகளை தீர்த்து விட போகிறாரு உங்களுடைய ஜாதகப்படி. முக்கியமான விஷயம், இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம். என்னென்னா, பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நாராயணன், அதாவது பெருமாள் அவதாரங்கள் எந்த தெய்வத்தையும் நீங்கள் கும்பிட்டாலுமே இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு விதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி தான் இங்கே இதில் காட்டுது. அப்படின்ற போது ரிஷப ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த வக்கர பயிற்சி, சனி வக்கர பயிற்சி, இந்த 5 மாதம்ன்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக கடந்து போகிறதுக்குள்ள இதை நீங்கள் பெருமாள் வழிபாடோட, மகாவிஷ்ணு வழிபாடோட நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது, இது எந்த நாள்னாலும் செய்யலாம். இந்த நாள் தான் செய்யணும் இல்லை, எந்த நாள்னாலும் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டு. சரிங்களா? அதனால் இதை நீங்கள் இது பண்ண பாருங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சி, வக்கர பயிற்சின்றது சாதகமான ஒரு சூழ்நிலையிலே கொண்டு போவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வக்கர பயிற்சின்றப்போ ரிஷபராசியருக்கு சில விஷயங்கள் சொன்னால் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம்.